வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி என தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தொடர்ந்து 5வது முறையாக தனித்து போட்டியிடும் கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் என கூறியுள்ளார். சென்னை கே நகரில் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது பார்க்கலாம். பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது. அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்கிறீங்க. ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன், அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை சேர்ந்த அந்த இனத்தின் மகன் ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. நீங்க இந்த மது, மதம், சாதி, போதை, இந்த ஏழு, பசி, வறுமை, பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும். பாருங்க, மற்றவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டு இருக்காங்க. நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி போயிட்டு இருக்கோம். 100 வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 234 வந்து 134 பேர் இளைஞர்களுக்கு கொடுப்பேன். இவெல்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒளி வாங்கி நீட்னான்னு வச்சுக்க கொண்டே வருவான் அவனே. அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன். தெரிய சும்மா அதெல்லாம் எனக்கு தம்பியை பற்றி தெரியும். அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். அது தொழுகைக்கு அது வந்து நீங்க இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜயை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம்.